சத்திரம் 1000 வைத்தலை விட ஆலயங்கள் 10,000 கட்டுதலை விட புண்ணியம் கோடி ஆங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று. நம்ம வேற எதுக்காகவும் இந்த இதை கேட்கல, நம்முடைய கல்விக்காக கேட்கின்றோம். நம்முடைய நகராட்சி ஆணையர் அவர்கள் திடீரென்று பூட்டுவதற்காக பெயர் பலகையை வைத்து விட்டார். நான் அந்த நேரத்திலே சொன்னேன், அம்மா நீங்கள் செய்வது தவறு. உங்களுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சிபிசியிலே ஆர்டர் 21 என்று இருக்கிறது. அதன்படி நிறைவேற்று மனுவை நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்தாலும் கூட சட்டப்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும். சட்டம், லா இஸ் சுப்ரீம். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட என்று சொன்னேன். அப்பொழுது அந்த அம்மா சொன்னார்கள், இல்லை இல்லை, நாங்கள் உடனடியாக பெயர் பலகை வைப்போம் என்று சொல்லி உடனடியாக நாங்கள் ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு ஒன்று அனுப்புகின்றோம். என்ன சொல்லி அனுப்புகின்றோம்? நீங்கள் நிறைவேற்று மனு தாக்கல் செய்து நீதிமன்ற அமினா மூலமாகத்தான் இந்த சொத்தை ஜப்தி செய்ய வேண்டும், உங்களுக்கு ஜப்தி செய்வதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்கின்றோம். அப்பொழுது அந்த போன் நம்பரிலே என்னுடைய மூத்த வழக்கறிஞருடைய செல் நம்பர் ஒன்று இருக்கிறது. அழைக்கிறார். அழைத்தவர் என்ன சொல்ல வேண்டும்? நான் நகராட்சி ஆணையர் பேசுகிறேன் என்றுதானே சொல்ல வேண்டும். அவ்வாறு என்னால் அதை தாங்க முடியவில்லை. அந்த வார்த்தை என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. என்ன சொல்கிறார்? போன் பண்ணி, கனிமொழி மேடம் இருக்காங்களா? அப்பொழுது யதார்த்தமாக நம்முடைய பள்ளி நிர்வாகமும் வழக்கறிஞர்களுக்கு பள்ளி சார்பாக உள்ள சில வழக்கறிஞர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் நீதிமன்றத்திலே இருந்திருக்கிறேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் 1964 இருந்தே, அதுவும் அதிராமட்டினத்தினுடைய மக்களினுடைய ஒரு நன்மதிப்பை பெற்றவர் மூத்த வழக்கறிஞர் ஐயா VS அவர்கள். அவரிடத்திலே தொடர்பு கொண்டு, மேடம் இருக்காங்களா, கனிமொழி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, நீங்க யாரு? நான் ஃப்ரெண்டு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க அப்படின்னு. இல்ல, நான் நகராட்சி ஆணையர் பேசுறேன். என்ன உங்களுடைய இளம் வழக்கறிஞரை கிரிமினலாக வளர்த்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். நான் எதற்காக போராடி கொண்டிருக்கிறேன்? இங்கே ஒரு கல்வி நிறுவனம் வர வேண்டும் என்று. நான் என்ன தப்பு செய்தேன்? ஒரு ஜேசிபியை வச்சு ஒரு நேம் போர்டை இடிக்கிற அளவுக்கு நாம் என்ன அவ்வளவு கேவலமாக நடந்துட்டு இருக்கோம்? யார் கிரிமினல்? நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கலாம், உங்களிடத்திலே உயர் அதிகாரிகளுடைய பலம் இருக்கலாம், காவல்துறையினுடைய உதவி இருக்கலாம். எங்களை எவ்வளவு மிரட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு வருவாங்க, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு பூட்ட வருவோம். உடனே எல்லா பள்ளி நிர்வாகம் எல்லாம் கேட்பாங்க, ஏன்னு ஓடுவோம். என்ன சார் இந்த மாதிரி பூட்ட வரீங்களா? நீங்க ஈபி போட்டுதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாள் காலையில இங்கேருந்து போயிட்டு டிஎஸ்பி பார்த்துட்டு, ஆடியோ பார்த்துட்டு, நேரா கலெக்டரை பார்த்துட்டு, மினிஸ்டரை பார்த்துட்டு, நைட்டு 11 மணிக்கு, எத்தனையோ நாட்கள் 11 மணிக்கு வந்திருக்கோம். பெண்களே, நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நாம் நினைச்சா நிச்சயமா எல்லாத்தையுமே வெற்றி காண முடியும். நான் ஒரு நல்ல மனைவியாக நடந்தேனா என்று எனக்கு தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நல்ல தாயாக நடந்தேனா என்று கூட சொல்லவில்லை. ஆனால் நான் என்னுடைய வழக்கறிஞர் தொழில் மிக சிறப்பாக செயல்படுவேன். எந்த ஒரு வழக்கை எடுத்துட்டாலும் நான் வழக்காரியாக தான் போவேன். அது யாருடைய கேஸோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டதே கிடையாது. அது என்னுடைய கேஸ். இன்னும் சொல்ல போனால் இலவச சட்ட ஆலோசனை மையம் என்று ஒன்று உள்ளது. அது ஏழைகளுக்காக உள்ளது. அதில் வரும் வழக்குகளை நான் பணம் வாங்கி நடத்தக்கூடிய கேஸை விட அந்த இலவச சட்ட ஆலோசனை மையம் மூலம், ஏனென்றால் ஒரு ஏழைக்காக அவனிடத்தில் பணம் இல்லை என்பதற்காக அவனுக்கு கிடைக்கப்பட வேண்டிய நீதி கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதிலே நான் தெளிவாக இருப்பேன். இது நிறைய இடத்துல நான் சொல்லியும் இருக்கேன். பணம் வாங்குவவர்களை விட என்னட்ட லீகல் எய்டு மூலமா வர கேஸ் தான் நான் உயிரை கொடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்து அவங்க கிரிமினல் கேட்டாங்க. நீங்கள் இதை சாதாரணமாக நினைக்க கூடாது. இங்க ஒரு கல்வி கூடத்துக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம். அன்னைக்கு நினைச்சிருந்தா, இன்னைக்கு நம்ம வேலுநாச்சியார் நினைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்திருக்க முடியுமா? எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். நான் இன்னும் சொல்ல போனால் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலே நம்ம தீர்ப்பு நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருந்தா கூட உயர் நீதிமன்றத்திலே as per constitutional right வழக்கு தொடர்வது என்பது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே நம்முடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை இங்கே நமக்கு பறித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அநியாயம்! காரணம், அவர்களே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நகராட்சி ஆணையருக்கு எங்கிருந்து வந்திருந்தது இவ்வளவு துணிச்சல் தெரியவில்லை. என்ன செய்ய முடியும் உங்களால்? மக்களின் சக்தி என்பது மிகப்பெரும் சக்தி. நாம் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் இந்த விஷயத்தில். எத்தனையோ நாட்களாக நாங்கள் தூங்கி 10 நாள் ஆயிடுச்சு. இல்லையே சொல்ல போனா எங்களுக்கு பொங்கல் என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். நேற்று மாட்டு பொங்கல் என்பது நாங்க ரொம்ப நைட்டு பாபநாசத்திலிருந்து வருகின்ற போது ராத்திரி 9 மணி மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சந்தித்து விட்டு, ஆக நீங்கள் அனைவரும் இதில் கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது.
இந்த இடம் இமாம் ஷாஃபி பள்ளிக்குத்தான் வேண்டும் என்பதிலே அந்த கருத்திலிருந்து நீங்கள் யாரும் பின்னோக்கி செல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதற்காக போராட வேண்டும். அந்த போராட்டத்திற்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, சிறைக்கு செல்வதற்கு கூட நான் தயார். ஆனால் இந்த இடம் இமாம் ஷாஃபி பள்ளிக்கு வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த இடம் இமாம் ஷாஃபி பள்ளிக்குத்தான் வேண்டும். இந்த இமாம் ஷாஃபி, நீங்கள் இன்னும் சொல்ல போனால், இன்னைக்கு நான் யூடியூப்ல ஒரு இதுல பார்த்தேன். அதாவது தனிம அட்டவணை வரிசையிலே முன்னோக்கி செல்லி சொல்லும் பின்னோக்கி சொல்வதிலும் உலக சாதனையை பெடுத்துள்ளார் ஒரு இஸ்லாமிய குழந்தை. பெருமையை சொல்லிக் கொடுத்தது அதிராமட்டினம். இப்பதாங்க நாங்களாம் சொத்துரிமை எல்லாம் கேட்கிறோம். இப்பதான் நாங்க எங்க வீட்டுல அம்மா வீட்டுல இருந்து இப்ப நாங்களாம் மேக்சிமம் கேட்க மாட்டோம். இருந்தாலும் இப்ப கேட்கிறோம், எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு. ஆனால் சட்டசபையிலே அதிராமட்டினம் பெண்களுக்கு அவர்கள் பிறந்த வீட்டில் அவர்களுக்காக சொத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டது அதிராமட்டினம். அப்படிப்பட்ட அதிராமட்டினம் ஒரு உலகத்துக்கே பாரம்பரியத்தை சொல்லிக் கொடுத்த அதிராமட்டினத்திலே இப்படி ஒரு அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் நாட்டின் கற்கள், அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக நாம் பாடுபடுகின்றோம். அந்த கல்வி நமக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். கல்வி என்பது சாதாரணம் அல்ல, ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்பு ஆயுதம். நான் இன்று உங்கள் முன்னால் தைரியமாக திராவிடியாக என்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் எனக்கு கொடுத்த வழக்கறிஞர் தொழில். இல்லையென்றால் நான் பேச முடியுமா? இதே போல உங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும். இங்கே எத்தனையோ மாணாக்கர்களுடைய கல்வி நலன்கள் எது படிக்க இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த இடம் ரொம்ப சமூக விரோதிகள் கூடமா மாறிட்டு, யாராவது நேரத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னு கெஞ்சி அப்படி எல்லாம் சொல்லிதான் நம்முடைய இமாம் ஷாஃபி பள்ளி இதனுடைய ஒட்டுமொத்த வரலாறையும் கிட்டத்தட்ட 2019 இந்த வழக்கை நான் கையில் எடுத்தேன். 5 வருடமாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும். சமூக விரோதிகள் கூடமாக இந்த இடம் மாற்றப்பட்டு விட்டது. நாம் சாதாரணமாக இந்த இடத்தை விட்டுவிடக் கூடாது. பெயர் பலகை போனது பெயர் பலகை இல்ல, என்னுடைய உயிர் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த நேரத்திலே அசோக் சார் கிட்ட கால் பண்றோம், மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க பள்ளி நிர்வாகத்தில். என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நிமிடம் என்னுடைய கனமே, என்னுடைய இதயமே இங்க நின்று விட்டது என்று நான் நினைத்தேன். அவ்வளவு வேதனை ஆயிடுச்சு எனக்கு. அப்படிப்பட்ட இந்த இடத்தை நாம் மீட்டெடுப்போம். நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த இதிலிருந்து நீங்கள் பின்வாங்க கூடாது என்று சொல்லி இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரி வழக்கறிஞர் கனிமொழி அவர்களுக்கு சரியான நேரத்தில் பொருத்தமான இடத்தில் வந்து மக்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் உண்மையை சொல்லி அந்த உண்மையை உழைக்க சொல்லி யாருக்கும் பயமில்லை என்ற அந்த நெஞ்சுறுதியோடு சொன்ன உங்களுக்கு இந்த போராட்ட குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக, அதாவது இந்த அமர்வுக்கு இறுதியாக கண்டன கோஷம் எழுப்பப்படுகிறது. ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய நகர செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ஆசிக் அவர்கள் தற்பொழுது கண்டன கோஷங்களை எழுப்புவார். அவருக்கு உறுதுணையாக அனைவரும் தங்களுடைய குரல் ஒலிகளை உயர்த்தி அதிரையின் அதிகார மட்டத்தை தகர்த்தெறிய உங்களுடைய குரல் ஒலைகள் இன்று திறக்கட்டும். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், எல்லோரும் எழுந்து நில்லுங்க. எல்லோரும் எழுந்து நில்லுங்க. அன்பு தம்பி ஒரு அருமையான ஒரு கோஷத்தை போடுவாரு. அதிகார மட்டத்தை அது நிச்சயமாக அதிர வைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்.